ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலைல பார்த்தீங்கன்னா தினையெல்லாம் வந்து கொட்டியிருந்தது, வேஸ்ட்டுலாம் அதுலேருந்து முளைச்சி வந்திருந்தது. அதெல்லாம் நான் பிச்சுட்டு இந்த லவ் பேர்டுக்கு வச்சேங்க. அது ரொம்ப இஷ்டமாக சாப்பிட்டுச்சு. கீழே பாருங்கள் தினையோடு இருக்குது. அதனால் அதுக்கு வந்து இதை பிச்சு வச்சுட்டேன். அடுத்து இந்த முள்ளு செடி இருந்துச்சு, அதை புக்னிங் வச்சு எல்லாத்தையும் வந்து தள்ளி விட்டோம். ஏன்னா அது ரோட்டில் போகிறவங்க மேலெல்லாம் வந்து உரசிட்டு இருந்தது. அடுத்து மத்தியானத்துக்கு லஞ்சு தான் ரெடி பண்ணேன். இன்றைக்கி என்னென்னா கோஸ் கூட்டு தான் ரெடி பண்ணுறேன். அதுக்கு என்ன தொட்டுக்க ரெடி பண்ணுறேன்னா அப்பளம் வந்து பொரிச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். அதனால் அப்பளமும் வந்து ரெடி பண்ணுறேன். வெண்டைக்காய் பொரியல் நம்ம ரேஷ்மாக்காகியே அவளுக்கு வந்து பாதாமும் ஊற வச்சு சாப்பிடுன்னு சொன்னேன். 5 விசில் விட்டு எடுத்துக்க வேண்டியதாங்க. வெண்டைக்காவும் உட்காந்து கட் பண்ணியாச்சு. கொஞ்சமாக சாம்பார் பொடி சேர்த்துட்டு நம்ம வந்து இந்த கோஸ் கூட்டு ரெடி பண்ணால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதோட அப்பளம், வெண்டைக்காய் பொரியல், அது இல்லாமல் மாம்பழம், மாங்காய் வந்து பொடிசாக கட் பண்ணிவிட்டு நான் வந்து உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டா பிடிக்கும். அதனால் அதையும் வந்து ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்னேன். ரேஷ்மா எனக்கு இத்தனை வகையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதோட இந்த மாங்காய் உப்பு மிளகாத்தூள் போட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கோஸ் கூட்டோட.